என்ன செலவழிக்க போகிறாய் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்ன அந்த பணம் திகைப்பை தந்தது. 1,00,000 தீனார், 1,00,000 தங்க காசுகள், 1,00,000 தங்க காசுகள். 1,00,000 தங்க காசுங்கிற இன்னைக்கு பல கோடி ரூபா. பல கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுவதற்கு அவர் ஆயத்தமாகி இருந்தார். ஆனாலும் அவர் அழகாக பேசினார். சிறிய சிப்தி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், தம்பி, நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீ யோசிச்சுக்கோ, உன்னுடைய கவனத்தில் நீ கொள், நீ யோசித்து ஒரு முடிவெடு, சொல்லுங்கள் பெரியவங்களே என்றதும், இந்த 1,00,000 தீனாரை என்னிடம் நீ தந்துவிடு. 1,00,000 தீனாரை நீ என்னிடம் தந்துவிடு. நான் அதை அல்லாஹ்வின் பாதையில் யார் யாருக்கு கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துருவேன். அதை நீ என்கிட்ட தந்துடணும். அதற்கு பதிலாக இதைவிட அற்புதமான ஒரு வீட்டை நான் உனக்கு சொர்க்கலோகத்தில் இதைவிட 10 மடங்கு சிறப்பான வீட்டை நான் உனக்கு தருவேன். உனக்கு சொர்க்கலோகத்தில் தரப்படும் என்று நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன் என்று சிறிய சிக்தி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். இப்போ அந்த இளைஞனுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. 1,00,000 தீனாருங்கிறது லேசான காசு இல்லையே, கிட்டத்தட்ட 5 கோடி 6 கோடி ரூபா. 5 கோடி ரூபாய் என்று வைத்துக்கொள்வோம். இந்த 5 கோடி ரூபாயை கொடுத்து ஆகிரத்திலே ஒரு பெரிய மாளிகை பெறுவதா, ஆகிரத்திலே இந்த 1 கோடி ரூபாயை கொடுத்து ஆகிரத்திலே பெரிய மாளிகையை பெறுவதா, அல்லது இந்த 1,00,000 ரூபாயை கொண்டு வீடு கட்டுவதா என்ற ஒரு முடிவுக்கு வர முடியாமல் வீடு கட்டுவதா அல்லது நாம் இந்த 1,00,000 ரூபாயை கொடுத்து விடுவதா என்ற ஒரு முடிவுக்கு வருவதற்கு அவன் யோசித்தான். அப்போது அந்த பெரியவர் சிறிய சிப்தி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், தம்பி, அவசரம் இல்லை, நீ ஒரு நாள் முழுவதும் இரவிலே உட்கார்ந்து யோசித்துக்கொள். தம்பி, கொஞ்சம் குறைச்சிருங்க, கொஞ்சம் குறைங்க. ஒரு நாள் முழுவதும் உட்கார்ந்து நீ யோசித்துக்கொள். அப்படி யோசித்து நாளைக்கு நீ பதில் சொன்னால் போதுமானது, நாளைக்கு நீ பதில் சொன்னால் போதுமானது என்று சொல்லிட்டு ஒரு டைம் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. அன்று இரவு 2 பேருமே தூங்கவில்லை. சிறிய சிக்தி நாயகமும் தூங்கவில்லை, அந்த இளைஞனும் தூங்கவில்லை. இளைஞன் ஏன் தூங்கவில்லை என்றால், 1,00,000 தீனார் என்றால் இன்னைக்கு 5 கோடி ரூபாய். இந்த 5 கோடி ரூபாயை கொடுப்பதா, அப்படி அள்ளி கொடுத்து விடுவதா, ஆகிரத்தில் அவர் சொர்க்கத்தில் பெரிய ஒரு வீட்டை தர்றேங்கிறாரு, அது நடக்குமா, அப்படி தரக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கா என்னெல்லாம் யோசிப்பாங்க இல்லையா? அதாவது ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தை தருகிறேன் என்று சொல்வதோ, சொர்க்கலோகத்திலே மாளிகை தருவேன் என்று சொல்வதற்கோ மிகவும் உரிமை உள்ளவர்கள் யார்? அல்லாஹ் இருக்கிறான். அது அல்லாஹ்வுடைய விருப்பம். இந்த உலகத்தில் அந்த உரிமை கொடுக்கப்பட்டவர்கள் யார் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவங்க யாருக்கு சொர்க்கத்தை கொடுக்க முடியும்? அதற்கு ஒரு சான்று, ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு பின்னால் சொல்லுகிறேன். அதற்கான ஒரு வரலாற்றை நான் உங்களுக்கு குறிப்பிடுவேன், ஒரு ஹதீஸை நான் சொல்லுவேன். ஆக யாருக்கும் அவர்கள் சொர்க்கத்தை கொடுக்க முடியும், அந்த வலிமை ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் பல தடவை சொன்னார்கள், யார் இப்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை வாக்களிக்கிறேன், உங்களுக்கு சொர்க்கம் உண்டு, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், நீங்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போவீங்க, அப்படிலாம் நிறைய சொல்லி இருக்கிறாங்க. அது அவங்க சொன்னால் அல்லாஹ் சொன்னது தான். அவங்க சொன்னால் யார் சொன்ன மாதிரி, மையுத்திர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு தான் வழிபட்டார்கள். அதே மாதிரி ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர்கள் சுயமாக பேச மாட்டார்கள், அவர்கள் பேசுவதெல்லாம் அல்லாஹ் பேசுவது தான். அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டான் குர்ஆன்ல. அதனால அவங்க சொல்லியிருந்தா பரவாயில்லை. ஆனால் இந்த சிறிய சிக்தி இப்படி வந்து சொல்றாங்களே என்று அவங்க என்ன செய்றாங்க, அவர் அந்த இளைஞர் யோசிக்கிறார்.
அவர் ஒரு நல்ல இளைஞராக இருக்க போய் தான் யோசிக்கிறார். இல்லைன்னா வேலையை பாருங்கள், அதெல்லாம் இந்த நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். அப்படி சொல்லலை. மாறாக அவர் என்ன சொல்கிறார், நான் இப்படி தருவதற்கான வாய்ப்பு சக்தி அவரிடம் இருக்கிறதா என்றெல்லாம் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனால தூங்க இல்லை. சரி, இந்த இளைஞர் இதனால் தூங்கவில்லை. சிறீ சிக்தி நாயகம் அவர்கள் ஏன் தூங்கவில்லை என்றால், யா அல்லாஹ், அந்த மனிதனிடத்தில் ஒரு வாக்கை நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். நாளைக்கு அவன் என்ன முடிவெடுக்க போறானோ எனக்கு தெரியாது. அவன் நல்ல முடிவு எடுப்பதற்கு, நான் சொன்னதை கேட்டு சிறந்த முடிவு எடுப்பதற்கு நீ அருள் பாலிப்பாயாக, அவனுடைய கல்வை நீ மாற்றுவாயாக என்று அவங்க துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ராத்திரி பூரா உட்காந்து தூங்காம துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மறுநாள் ரிசல்ட் இல்லையா, மறுநாள் காலையில் போறான். அவன் என்ன சொல்ல போறான் அப்படிங்கிறது தெரியாத நிலையிலேயே சிறிய சிக்தி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே போறாங்க. அந்த இளைஞன் 1,00,000 தீனாரையும் கையில் தயாராக வச்சுட்டு இருக்கிறான். 1,00,000 தீனாரையும் கையில் தயாராக வச்சுட்டு இருக்கிறான். கொடுக்க போறான்னு அர்த்தம். ஏன்னா கையில் காசை கொண்டு வந்துட்டான். ஆனால் அவன் கொடுப்பதற்கு முன்பாக சொன்னான், பெரியவங்களே, நான் 1,00,000 தீனார தங்க காசுகளை நான் தந்துடுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எனக்கு ஆகிரத்தில் இதை விட 10 மடங்கு பெரிய வீட்டை சொர்க்கலோகத்தில் தருவதாக சொன்னீர்கள் இல்லையா, அதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறீர்களா? ஆமாம். அதை எனக்கு எழுதி தாங்கன்னு கேட்டான். ரொம்ப விவரமாக இருக்கான்ல, எனக்கு அதை நீங்கள் எழுதி தந்துடுங்க, ஒரு டாக்குமெண்ட் போட்டுருங்க அப்படின்ட்டு. உடனே பேப்பரை எடுத்து என்ன செஞ்சிட்டாங்க, சிறிய சிக்தி ஆகிய நான், அந்த இளைஞனுடைய இன்னாருடைய மகன் இன்னாருக்கு அல்லாவின் அருளா நான் கொடுத்த வாக்காகிறது. இந்த அவன் வீடு கட்ட இருந்தான். அந்த வீட்டிற்காக 1,00,000 தீனார் செலவழிப்பதற்காக இருந்தான். அந்த 1,00,000 தீனாரை அவன் எனக்கு தருவதாக இருந்தால் நான் அவனுக்கு சொர்க்கலோகத்தில் இதை விட 10 மடங்கு பெரிய வீட்டை கொடுப்பதாக நான் வாக்களிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய சாட்சியாக்கி வச்சு என்ன செஞ்சிட்டாங்க, லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க. இளைஞனும் அதை வாங்கிக்கிட்டான். அவன் கொடுத்துட்டு 1,00,000 தீனாரை கையில் கொடுத்துட்டான். ஒரே நாள் அந்த 1,00,000 தீனாரை செலவழித்து முடிச்சுட்டாங்க. செலவழிச்சா என்ன செஞ்சாங்க, ஏழை எளியவர்களுக்கு, தேவை உடையவர்களுக்கு, பசியிலையும் வறுமையிலும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம், நோயாளிகளுக்கும் துன்பப்பட்டவர்களுக்கும் மருத்துவம் செய்ய முடியாதவர்களுக்கும் என்று யார் யார் கஷ்ட நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுத்து ஒரே நாளில் முடிச்சுட்டாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து விட்டு இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க. இதற்கு பிறகு அவங்களால பல நாட்கள் தூங்க முடியல. ஏன் தூங்க முடியல? ரஹ்மானே, அந்த அடியானுக்கு இஷ்ட பிரகாரம் நான் என்ன செஞ்சிட்டேன், வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். உன் பாட்டில் வாக்கு அள்ளி கொடுத்தாச்சு. நாளைக்கு அல்லாஹ் கேட்டு வாக்கு உங்களுக்கு யார் கொடுக்க சொன்னது இந்த அல்லாஹ் கேட்டுட்டா இவங்க என்ன செய்வாங்க, என்கிட்ட கேட்டீங்களா, என்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் கொடுத்தீங்களா, உங்கள் இஷ்ட பிரகாரம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தால் நான் கொடுக்கணுமா என்று அல்லாஹ் கேட்டால் என்ன செய்வது? ரஹ்மானே, என்னை மன்னிச்சிரு ரஹ்மானே, நல்ல காரியம் செய்யறதுக்காக நான் இப்படி கேட்டுட்டேன், என்ன நாளைக்கு கேவலப்படுத்திடாத, என்னை இழிவில் ஆக்கிவிடாத, என்னை கண்ணியப்படுத்த ரஹ்மானே, நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு நீ மிக தாராளமானவன். அல்லாஹ் தாராளமானவன் இல்லையா? அல் வாசி, மிக தாராளமானவன், நீ கண்ணியமானவன், நான் கொடுத்த வாக்கை முறையாக நிறைவேற்றுவதற்கு நீ அருள் பாலிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 40 நாள் துவா செஞ்சாங்க. 40 நாளாக என்ன செய்றாங்க, துவா செய்றாங்க. ஆக பல 40 நாட்கள் கடந்ததற்கு பிறகு ஒரு நாள் அவங்க ஃபஜ்ர் தொழுகைக்காக பள்ளிக்கு போகிறாங்க. பள்ளியில் அன்றைக்கி அவங்க தான் தொலை வைக்கிறாங்க. ஃபஜ்ர் தொலை வச்சுட்டு திரும்பும்போது மெஹராபில் தொலை வைக்கக்கூடிய மெஹராப் இருக்கும் இல்லையா, அந்த மெஹராபில் ஒரு பேப்பர் கிடக்குது. அந்த பேப்பரை எடுத்து பார்க்குறாங்க. அந்த இளைஞனுக்கு எழுதி கொடுத்த அந்த பேப்பர், அது இளைஞனுக்கு எழுதி கொடுத்த பேப்பர் 40 நாட்களுக்கு முன்பாக, இப்போ நீங்கள் 40-50 நாள் ஆயிடுச்சு, அப்போது எழுதி கொடுத்த அந்த பேப்பர் அங்கே கிடக்கிறது. இவங்க பார்த்தாங்க, இந்த பேப்பர் இப்படி இங்கே வந்தது, என்ன அந்த பேப்பர் சும்மா அப்படி திருப்பினாங்க இல்லையா. அதற்கு பிறகு வேறு யாரும் அதில் எழுதியிருக்கிறாங்கன்னா மையால் எழுத இல்லை, நூறு ஒளியினால் எழுதப்பட்டிருக்கிறது. ஒளியினால் ஒரு எழுத்து இருக்கிறது. அதில் எழுதியிருக்கு, என்னுடைய அடியார் சிறிய சிக்தி இந்த இளைஞருக்கு 10 மடங்கு பெரிய வீட்டை சொர்க்கத்திலே தருவதாக சொல்லி அவரிடமிருந்து 1,00,000 தீனாரை பெற்றுக்கொண்டார். அதை அறவழியிலே நமக்கு விருப்பமான வழியிலே அதை செலவழித்து விட்டார். நாம் இப்போது அவருடைய செலவழித்து விட்டு அவர் நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் சொல்கிறோம் 10 மடங்கல்ல, சொர்க்கலோகத்தில் அவருக்கு 70 மடங்கு சிறந்த வீட்டை நாம் கொடுப்போம் அல்லாஹ் சொன்னான் என்று நாம் வாக்களிக்கிறோம் என்று அவங்களுக்கு கண்ணில் அப்படியே சுஜூதில் விழுந்துட்டாங்க. ஆஹா, அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிருபையான இருக்கிறான், நம்ம 10 தான் சொன்னோம், அவன் 70 மடங்கு பரிசு கொடுக்கிறதாக சொல்லி இருக்கிறான் என்று
அவர்கள் மிகவும் சந்தோஷித்து அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யும் வண்ணமாக சுஜூதில் விழுந்துட்டாங்க. ஆனால் அந்த எழுத்தை வேறு யாரும் படிக்க முடியாது, அவுலியாக்களுக்கு மட்டும்தான் அதை படிக்க இயலும். ஏன்னா அது 100ஆல் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அந்த கடிதம் எப்படி இங்கே வந்தது, நம்ம அவன்கிட்ட எழுதி கொடுத்துட்டு வந்தோம், அந்த கடிதம் எப்படி இங்கே வந்தது என்று அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு நேரடியாக அந்த இளைஞனுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த இளைஞனில் யாரோ வீட்டில் உள்ளவங்க 2-3 பேர் இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த வீட்டில் இப்படி ஒரு பையன் இருந்தானே, அவனை எங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொன்னானா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா என்ன, அவர் மௌத்தாகி 40 நாள் ஆச்சு அப்படின்னு. அவர் மௌத்தாயிட்டார், மௌத்தாகி 40 நாள் ஆகிவிட்டது என்று சொன்னால் அப்படியே அழுதுட்டாங்களாம். அப்படியா, சரி இந்த கடிதம் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு அந்த கடிதத்தை காட்டினாங்கன்னா அவங்களும் ஆச்சரியப்பட்டாங்க. பெரியவங்களே, சிறிய சக்தி நாயகமே, இது எப்படி உங்கள் கையில் வந்தது, அதான் எனக்கும் கேட்குறேன், எப்படி உங்கள் மெஹராபில் கிடந்தது? சுபஹானல்லாஹ், அந்த இளைஞர் மௌத்தாகக்கூடிய சமயத்தில் சக்கராத்துடைய நிலைகளை எங்களை அழைத்து சொன்னார், இந்த கடிதத்தை தந்து இந்த கடிதத்தை என்னுடைய கஃபனோடு வைத்து அடக்கிவிட வேண்டும் என்று சொன்னார். நாங்களும் அப்படி அடக்கிட்டோம், கபூரில் அடக்கியாச்சு. அவருடைய உடலோடு சேர்த்து கஃபனுக்குள்ளே அந்த கடிதத்தை வைத்தல்லவா நாங்கள் அடக்கினோம், இது எப்படி உங்கள் கையிலே வந்தது என்று ஆச்சரியப்பட்டு போனான். அப்போ அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ் தஆலா அதுக்கு பதிலை எழுதி சிறிய சக்தி நாயக கையிலே அந்த கடிதத்தை கொடுத்துட்டான். சங்கைக்குரிய பெருமக்களே, நாம் என்ன பார்க்கிறோம், இறை நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக தியாகம் செய்யணும். அதற்காக என்ன செய்யணும், தியாகம் செய்யணும். அந்த தியாகம் இப்போ 1,00,000 தீனாரை அவர் தியாகம் செஞ்சுட்டார்ல, 1,00,000 தீனார்கள் இன்னைக்கு இன்றைய கணக்கின் பிரகாரம் சுமார் 5 கோடி ரூபாய் வரும் என்று சொன்னால் 5 கோடி ரூபாயை அப்படி தூக்கி ஒரு ஆள்கிட்ட கொடுக்கறதுக்கு யாருக்கா மனசு வருமா? ஒரு 50 ரூபா கொடுப்போமா, 500 ரூபாய் கொடுப்போமா, 5000 ரூபாய் கொடுப்போமா? வசதி படைத்தவர்களை தான் நாம் சொல்கிறோம். எப்படி யோசிப்பார்கள்? ஆனால் 5 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்து விட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு? அந்த நம்பிக்கையில் இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் மகத்தான பாக்கியத்தை சொர்க்கலோகத்திலே கொடுக்கிறான். இறை நெருக்கம் அவருக்கு கிடைக்கிறது. இப்படித்தான் அவுலியாக்கள் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபை. ஒரு நாள் ஒரு சஹாபி அங்கே வராங்க. அந்த சஹாபி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு ஒரு சஹாபி சலாம் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சலாம் சொல்லவில்லை. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரசூலுல்லாவிடமிருந்து பதில் கிடைக்கவில்லை என்றால் அவர் எவ்வளோ பெரிய நஷ்டவாளி, எவ்வளோ பெரிய கேவலமானவர், எவ்வளோ பெரிய இழிவுக்கு ஆளாகுவார், தண்டனைக்குரியவர் என்பதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல, தெருவில் போகிற ஒரு ஆளுக்கு நம்ம சலாம் சொல்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிற தெருவில் போகிற ஒருத்தர், அவர் யாருன்னு தெரியாது, சும்மா பெரியவராக இருக்கிறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும்னா அவர் பதில் சொல்லலை. சரி, நம்ம நினச்சி காதில் விளங்கலைன்னு நினச்சிக்கிடுவோம். அப்படி இல்லை, அவர் பதில் சொல்லட்டா எனக்கு என்ன இருக்குது, நான் பதில் சலாம் சொல்லிட்டேன், அவர் பதில் சொல்லலை. சரி, தெரிந்தவர் தான் வர்றார், அவருக்கு பதில் சலாம் சொல்கிறோம், அவர் பதில் சொல்லலை, என்ன இவர் பதில் சொல்லாமல் போகிறாரு அப்படின்னு லேசான சின்ன ஒரு வருத்தம் இருக்கும். யாரோ எவரோ என்றால் வருத்தம் இருக்காது, தெரிந்தவராக இருந்தால் சின்ன வருத்தம் இருக்கும். இப்போ வீட்டில் அம்மா அத்தாவுக்கு நம்ம சலாம் சொல்லி அவங்க பதில் சொல்லலைன்னு வைங்க, எப்படி இருக்கும்? வருத்தம் இருக்குமா இல்லையா? நம்ம அத்தா பதில் சொல்லலையே, அம்மா பதில் சொல்லலையே என்று வேதனை இருக்குமா இல்லையா? அதையெல்லாம் தாண்டிய வேதனை, அதையெல்லாம் தாண்டிய கஷ்டம். அண்ணலம் கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் சொல்லி அவர்களிடமிருந்து பதில் வரவில்லையே என்றதும் துடிச்சு போனாங்க அந்த சஹாபி. என்ன ஆச்சோ தெரியலையே, நம்ம கை சேதம், நம்ம நாசமாக போய் விடுவோமே என்றெல்லாம் பயந்து துடிக்க ஆரம்பித்தார். ஏன் பதில் வரவில்லை என்று. ரசூலுல்லாஹ்வுடைய சலாமிற்காக ஏங்கி துடிப்பார்கள் சஹாபிகள். ஒரு தடவை சில சஹாபாக்கள்லாம் பசியோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த சஹாபிகளை பார்த்து கேட்டாங்க, எல்லாம் பசியோடு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் நாயகமே, ரொம்ப பசியாக இருக்குது, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு. அப்படியா, உங்க வாங்க, ஒரு வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் அங்கே சாப்பாடு கிடைக்கும் என்று அழைத்து கொண்டு ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு சஹாபியினுடைய வீடு. அந்த சஹாபி தூரத்துலேருந்து பார்க்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபிகளோட வர்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. நம்ம வீட்டுக்கு தான் வர்றாங்க, நம்ம வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காண்டி வர்றாங்கன்னு தெரிஞ்சு அவர் மெதுவாக கதவை சாத்தி வச்சுட்டு உள்ளே நின்றுக்கிட்டார். கதவை சாத்தி வைத்து கொண்டு உள்ளே நின்று கொண்டார். வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவை லேசாக தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பதில் சலாம் சொல்லணுமா இல்லையா? பதில் சலாம் சொல்லலை. கதவுக்கு ஒட்டி தான் நிற்கிறாரு, உள்ள சாத்தி வச்சிருக்கிறாரு, உள்ள நிற்கிறார். கொஞ்சம் நேரம் இருக்கும், திருப்பி என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு 2வது சலாம் சொன்னாங்க.
இரண்டாவது சலாமுக்கும் அவங்க பதில் சொல்லலை. கொஞ்ச நேரம் இருக்கும், மூணாவது கொஞ்சம் கேப் விட்டு மூணாவது சலாம் சொன்னாங்க. மூன்றாவது சலாமுக்கு அவர் பதில் வரலன்றதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிட்டாங்க. இப்போ நீங்கள் இதில் ஒரு படிப்பினை என்னன்னு கேட்டால், நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம். இப்போ எல்லா வீட்டுக்கு முன்னாலே காலிங் பெல் இருக்குது. கிர்ன்னு ஒரு பெல்லை அடிக்கிறோம். பெல்லை அடிச்சுட்டு என்ன செய்யணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நிறைய இடங்களில் இந்த அதபுகள் தெரிகிறது இல்லை. பெல் அடிக்கிறது, பதில் வரலன்னா திருப்பி அடிக்கிறது, கிர் அப்படி அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. இது தப்பு. இது இப்போ நான் கேட்குறேன், வீட்டில் அவர் மட்டும் தான் இருக்கிறாரு, தொழுதுகிட்டு இருக்கிறாரு, எப்படி பதில் வருவார்? எழுந்து வருவாரா? அப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பாத்ரூமில் இருக்கிறார், வர முடியுமா? அப்போ யோசிக்கணும். அப்போ ஏதாவது ஒரு காரியத்தில் அவர் இருக்கலாம், தொழுது கொண்டு இருக்கலாம், அல்லது பாத்ரூமில் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு காரியத்தில் இருந்தால் வர முடியாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருப்பார். எனவே கொஞ்சம் கேப் விட்டு தான் அடிக்கணும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம், ஒரு 4 நிமிஷம் போய் திருப்பி ஒரு பெல் ரிங் பண்ணுறோம். அப்பவும் அவர் வரல, இன்னும் கொஞ்சம் கேப் விடுறோம். கேப் விட்டதற்கு பிறகு 3வது முறையாக பெல் அடிக்கிறோம், கதவை தட்டுறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம். 3வது முறையை அடிச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஆன்சர் வரலன்னா என்ன செஞ்சணும்? திரும்பிடணும். 4வது முறை அடிக்கக்கூடாது. இதுதான் நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய நெறிமுறை. இந்த நெறிமுறையை எல்லா விஷயத்திலும் நம்ம பேணணும். இதுதான் நமக்கு ஆதாப். இந்த பெல் அடிக்கிறதுக்கு உண்டான ஆதாப் வரைக்கும் மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை சலாம் சொன்னாங்க. கேப் விட்டு 3 சலாம் சொன்னாங்க. 3 சலாமும் அவருடைய காதில் விழுங்குது. பள்ளி வாசலுக்கு பக்கத்தில் நிற்கிறாரு, வீட்டு வாசலுக்கு பக்கத்தில் தான் அவர் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சலாம் சொல்றது விளங்குது, பதில் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க திரும்பி போறாங்கன்னு தெரிஞ்சதும் கதவை திறந்து நாயகமே வாங்க, நாயகமே வாங்கன்னு கெஞ்சுறாரு. அப்போ நான் 3 தடவை பதில் சலாம் சொன்னனே, நாயகமே நீங்கள் 3 தடவை சலாம் சொல்லி என் காதில் விளங்கிச்சு. நான் வாசலில் தான் நின்றேன், அப்போ ஏன் பதில் சொல்லலை அப்படின்ட்டு சரதாசன் கேட்குறாங்க. நாயகமே அஸ்ஸலாமு அலைக்கும்னு யாரோ ஒருத்தர் சொன்னாலே அது நமக்கு துவா. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வுடைய அருளும் சலாமத்தும் ரஹ்மத்தும் உண்டாவதாகங்கிறது துவா தானே. அது நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் துவா. மொத்தத்தில் அல்லாஹ் உங்களை நல்லா வைத்திருப்பானாக, நல்ல சிறப்பாக்கி வைப்பானாக என்பதுதான் அதனுடைய சாராம்சம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் இருப்பீர்களாக என்று அது துவா. அது அந்த துவா உங்கள் வாயிலேருந்து வர்றதா இருந்தால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால் நிறைய சலாம் கிடைக்கணுங்கிறதுக்கு தான் நான் ஆன்சர் பண்ணாமல் அப்படி மெதுவாக வெளியில் நிற்காதுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் 3 தடவை சலாம் சொன்னீங்க, இன்னும் நிறைய சலாம் கிடைக்கும். எனக்கு துவால கிடைக்குது, உங்கள் வாயிலிருந்து எனக்கு துவாக்கள் நிறைய கிடைத்து கொண்டிருக்கிறது. எனவே நிறைய சலாம் கிடைக்கட்டும் என்பதற்காகவே நான் என்ன செய்தேன், ஆயத்தமாக அப்படி உள்ளே இருந்த நாயகமே. ஆனால் நீங்கள் 3 சலாத்துக்கு அப்புறம் நீங்கள் திரும்பி போனீங்கன்னு தெரிஞ்சது என்னால் பொறுக்க முடியல, நான் வேகமாக வந்துட்டேன். அப்புறம் சூதா சிரிச்சிட்டாங்க, உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து அவங்களுக்கு உண்டான சாப்பாடுகள் நடந்தது, எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சலாமிற்காக சஹாபிகள் ஏங்கி துடிக்கக்கூடிய அந்த நிலையிலே இந்த சஹாபி சலாம் சொல்லியும் ரசூலுல்லாஹ் பதில் சொல்லலை. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. துடிச்சு போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சலாம் அவர்களுடைய பதில் வரவில்லை என்று சொன்னால் நாம் அழிந்து போய்விடுவோம், நாசம் விடுவோம் என்பதையெல்லாம் அவர் தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார். அவர் தெளிவாக தெரிந்து வைத்திருந்தது காரணத்தினால் அவர் துடிச்சு போயிட்டார். சஹாபிகள் பயந்து போயிட்டாங்க, என்ன பதில் சொல்லலையே என்று யோசித்தவர்களாக அந்த சஹாபி மற்ற சஹாபியிட கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பற்றி ஏதாவது நான் வர்றதுக்கு முன்னால் சொன்னாங்களா? ஏன் பதில் சொல்லலைங்கிறது தெரியலல்ல. இப்போ அவங்களால தூங்க முடியுமா, சாப்பிட முடியுமா, வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியுமா, பிள்ளைகளோட மனமகிழ்வோடு இருக்க முடியுமா? எதுவும் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலை அவர்களுக்கு உருவாகி அவர்கள் ரொம்ப சங்கடமான ஒரு நிலைக்கு வந்து கேட்குறாங்க, ரசூலா என்னை பற்றி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஒரு சஹாபி சொன்னாங்க, உங்களை பற்றி ஒன்றும் சொல்லலை, ஆனால் நேற்று ஈவினிங் இந்த மதீனா ஷரீஃபில் ஒரு பகுதியில் நாங்கள் நடந்து போனோம், சரதாசம் போனாங்க, அப்படி போகும்போது நாங்களும் கூட போயிருந்தோம். உங்கள் வீடு வந்தது, அது கொஞ்சம் பெரிய வீடாக இருக்குது, இது யாருடைய வீடு, லிமன் ஹாதிஹித்தார், இந்த வீடு யாருக்குரியதுன்னு கேட்டாங்க. நாங்கள் உங்கள் வீடுன்னு சொன்னோம். இதுதான் நேற்று நடந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்போ அவங்களுக்கு விளங்கிடுச்சு, இப்படி ஒரு பெரிய வீடு கட்டி இருக்கிறது யாருக்கு பிடிக்க இல்லை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்க இல்லை என்பதை தெரிந்து கொண்ட போது நேராக என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், நாயகமே, எனக்கு 4-5 பிள்ளைகள் இருக்குது, அவங்களுக்கு ரூம் தேவைப்படுது, அவங்க பிரைவசியாக இருக்கணும், பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதனால் கொஞ்சம் திடீர்னு வீட்டுக்கு ஆட்கள் வருது போகுது, இதனால் நான் கொஞ்சம் வீட்டை பெருசாக கட்டி இருக்கிறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லலாம் இல்லையா? எதுவும் சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வீடு பிடிக்கவில்லை என்று தெரிந்ததும் நேராக சென்று வீட்டை உடைச்சு தரமறுக்கமாக்கிட்டார். வீட்டை உடைத்து தரைமட்டமாக்கி விட்டார். அப்படி ஆக்கியதற்கு பிறகு ஒரு நாள் 2-3 நாள் சில நாட்கள் கழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அந்த பகுதியில் போறாங்க. அப்படி போகும் பொழுது அந்த வீட்டை பார்த்தா வீட்டை காணோம். எல்லாம் வெறும் ஃப்ளாட்டை, வெறும் லேண்டாக இருக்குது. ஃப்ளாட்டை காணும், லேண்டாக இருக்குது. திகைச்சு போன கேட்குறாங்க, அம்மா ஃபால என்ன ஆச்சுங்கிற, வீடு இருந்தது என்ன ஆச்சு? நாயகமே, அன்னைக்கு உங்களுக்கு வந்து அவங்க சலாம் சொன்னாங்க, நீங்கள் பதில் சொல்லணும்னா ஒரு வேதனை தாங்க முடியாமல் ஏன் பதில் சொல்லலைங்கிறது எங்களுக்கு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம், ஒரு நாள் இந்த பகுதியில் வந்தோம், உங்கள் வீட்டை பார்த்து யாருடைய வீடுன்னு கேட்டாங்க, உங்கள் வீடுன்னு சொன்னோம். அவ்வளோதான், நேராக வீட்டை போய் உடைச்சி தள்ளிட்டார் அப்படின்ட்டான். உடைச்சி வீசிட்டார் என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, பாரக்கல்லான்னு 2 முறை துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக என்று 2 முறை துஆ செய்தார்கள். அப்ப அதன் மூலமாக இறை நெருக்கம் அவருக்கு கிடைச்சிருச்சு. அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் எதை விரும்புகிறார்களோ அதை விரும்பணும். அல்லாஹ்வும் ரசூலும் எதை விரும்பலையோ அதை விரும்பக்கூடாது. அப்படி இருந்தால் இறை நெருக்கம் கிடைத்துவிடும். இப்படித்தான் இறைநேச செல்வர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் செய்ய துணிவார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு முறை தபூக் யுத்தத்திற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதி உதவி கேட்கறாங்க. நிதி உதவி தாங்க, ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்காக வேண்டி நீண்ட தூரம் போனது தபூக் யுத்தம் தான். அது ஒரு கஷ்டமான காலம். அது ஒரு பெரிய படையோடு பிரச்சனையோடு போக வேண்டியது இருக்கு. எனவே நிதி உதவி அதிகமாக தேவைப்படுது. நிதி உதவி தாங்கன்னு சொன்னதும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன்னுடைய சொத்தில் பாதியை கொடுத்தாங்க. அப்படியே, நாயகமே, என்னிடம் 8000 திர்ஹம் இருக்கிறது, வெள்ளி காசுகள் இருக்கிறது, அதுல 4000 வெள்ளி காசுகளை நான் தர்றேன் அள்ளி கொடுத்துட்டாங்க. 50% கொடுத்துட்டாங்க. தன்னிடம் இருந்தது அப்படியே 50 கொடுக்குறாங்க. கொடுப்போமா? அப்படி நாம தன்னிடம் இருந்ததுல 50% அப்படியே கொடுக்குறாங்க. கொடுத்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஒரு துஆ ஒன்று செஞ்சாங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி துஆக்களுக்கு ஆளாகணும். நாதாக்களினுடைய துஆக்களுக்கு, சீதேவிகள், சாலிஹீன்கள், சுஹதாக்களுடைய துஆக்களுக்கு நாம் ஆளாகக்கூடியவர்களாக இருக்கணும். என்ன துஆ செஞ்சாங்க தெரியுமா? பாரக்கல்லாஹு ஃபீமா அதைத வ பாரக ஃபீமா மலக்த. நீங்கள் கொடுத்தீர்களே 4000 திர்ஹம் எனக்கு தந்தீங்களே, அதில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. சரி, 4000 திர்ஹம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்களே, அதுலேயும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. எவ்வளோ பெரிய துஆ பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவுக்கு பிறகு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, சுபஹானல்லாஹ், அந்த துஆ செஞ்சதுக்கு பிறகு என்னுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? நான் ஒரு சின்ன ஒரு லேண்டை வாங்குவேன். எங்களால் ஒரு லேண்டு தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு லேண்டை வாங்குவோம். ஒரு 40,000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய்க்கு ஒரு லேண்டை வாங்குவோம்னு சொல்லி ஒரு சின்ன லேண்டை வாங்குவேன். அங்கே கற்கள்லாம் கிடக்கும். அந்த கல்லை தூக்கி வெளியில் போடலான்னு பார்த்தா அந்த கல்லுக்கு கீழே தங்கம் இருக்கும். அந்த கல்லுக்கு உலவு ரஃபாத்து ஹஜரன், தெருவில் கிடக்கக்கூடிய ஒரு கல்லை நான் உயர்த்தினாலும் தூக்கினாலும் அதற்கு கீழே தங்கம் இருக்கும். நான் எதை தொட்டாலும் தங்கமாக போச்சு. நான் வாங்கும் நிலத்துக்கள் எல்லாம் மரத்தை நடணும்னு குழியை தோண்டுவேன், அதுக்குள்ள தங்கம் இருக்கும். எங்கே பார்த்தாலும் தங்கம் தங்கமாக இருந்தது. கடைசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டால் தங்க ஃபேக்ட்ரி வச்சாங்க. யாரு? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா தங்கத்தாலான ஃபேக்டரியை வச்சாங்க. அதில் நீண்ட வரலாறுகள் வருகிறது. பெரிய பெரிய தங்க கம்பிகள், இரும்பு கம்பி மாதிரி தங்க கம்பிகளை அடித்து வைப்பாங்க. நிறைய பேர் அவங்க ஃபேக்டரியில் வேலை பார்த்தாங்க. அவ்வளோ பெரிய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்கன்னு அள்ளி கொடுத்ததின் காரணத்தினால அவங்களுடைய விருப்பம் எதுவோ அது தன்னுடைய விருப்பம் எது என்று எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் அவங்களுடைய வியாபாரம் பெருகி 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 தொட்டதெல்லாம் தங்கம் செல்வம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி கொட்டியதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஒரு தடவை அவர்களுக்கு சரக்குகள் வருது, சிரியாவிலிருந்து சரக்கு வருது, பிஸ்னஸ் சரக்கு வருது, ஒட்டகங்கள் பல்லாயிரக்கணக்கான ஒட்டகத்தில் வருது. சிரியாவில் இன்றைக்கு பிரச்சனையாக இருக்குது. அல்லாஹ் தஆலா அந்த சிரியா நாட்டை நிம்மதியானதாக ஆக்கி வைப்பானாக.
அங்கிருந்து பல்லாயிரக்கணக்கான ஒட்டகங்களில் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு ஒட்டகங்கள் வருகிறது. முதல் ஒட்டகம் மதீனாவை வந்து சேரும் பொழுது கடைசி ஒட்டகம் சிரியாவில் நிற்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ரயில் கோச்சு பட்டி கூட இவ்வளவு பெருசா இருக்காதுல்ல. எந்த ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 900,000 கிலோமீட்டர் வரிசையாக ஒட்டகங்கள் நின்றிருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்பதற்காக அள்ளி கொடுத்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தன்னுடைய மனைவிமார்களை பார்த்து அவங்களுடைய கடைசி காலத்தில் சொன்னாங்க, நான் வஃபாத்தாகிவிட்டால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை கவனிப்பதற்கென்றே ஒரு மனிதர் இருக்கிறார். உங்களை கவனிப்பதற்கென்றே அல்லாஹ் ஒரு மனுஷரை வச்சிருக்கிறார். அது யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் தான். ரசூலா யாருன்னு சொல்லலை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஆகிய நம்முடைய தாய்மார்கள் உம்மஹாத்துல் மூமினீன் அவர்களுக்கு ஒரு சொத்தையே வாங்கி வச்சாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு. எவ்வளவு பெரிய அஹ்லுல் பைத்துகளின் மீது எவ்வளவு பிரியமுள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த செய்திகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுது. ஆக இறை நெருக்கத்தை பெறுவதற்கு நாம் இபாதத்து செய்கிறதோடு என்ன செய்யணும்? வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் தங்களுடைய செல்வத்தை செலவழிப்பதற்கு முன் வரணும். நல்ல காரியங்களில் அறவழிகளில் தாராளமாக கொடுப்பதற்கு முன் வர வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் எதை விரும்பினார்களோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் செலவழிப்பதற்கு முன் வர வேண்டும். இறை நெருக்கத்தை பெற முடியும் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்கிறோம். அருமையான பெருமக்களே, அதுபோன்று இறை நெருக்கத்தை பெறுவதற்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் நம்மை சோதிக்கும் போது பொறுமை காப்பது. சில சமயங்களில் அல்லாஹ் செல்வத்தை தந்தும் நம்மை சோதிப்பான். செல்வமும் சோதனை தான், வறுமை தான் சோதனை நினைக்கக்கூடாது. என்ன அல்லாஹ் இவன்லாம் இப்படி பெரிய பெரிய வசதி படைத்தவனாக இருக்கிறானே, நம்ம இப்படி இருந்தும் கூட நல்ல தப்பு செய்யாமல் இருந்தும் கூட அல்லாஹ் நம்ம ஏழ்மையாக்கி வச்சிருக்கிறான்னு நினைக்கக்கூடாது. செல்வமும் சோதனை தான். அந்த செல்வத்தை அவன் சரியான முறையில் செலவழிக்கிறானா, ஒழுங்கான முறையில் அவன் செயல்படுத்துகிறானா, அந்த செல்வத்தை கொண்டு அவன் தப்பான வழிகளில் செயல்படுகிறானா என்றெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான்? சோதிப்பான். அது அவனுக்கு பெரிய சோதனை. வறுமையை விட செல்வத்தை கொடுப்பது அது பெரிய சோதனையாக போயிடும். காரணம் என்னன்னா, காசு பணம் வரும் பொழுது தப்புகளை செய்வதற்கு அவன் துணிந்து விடுவான். தைரியம் வந்துடும், பாவம் செய்யறதுக்கு தைரியம் வந்துடும். காரணம் செல்வம். எனவே அதுவும் சோதனை தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அல்லாஹ் நமக்கு வறுமையை தந்தாலோ, நோயை தந்தாலோ, சில கஷ்டங்களை தந்தாலோ, மனவேதனைகளை தந்தாலோ நாம் பொறுமையாக இருக்கணும். அங்கலாய்த்து கொண்டிருக்க கூடாது. கத்திக்கிட்டு கொளறிக்கிட்டு ஊரெல்லாம் திருந்தி சுற்றி சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய சோதனைகளை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், என்னை இப்படி ஆக்கிட்டான், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் என்றெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. பொறுமையாக இருக்கணும். அப்படி பொறுமையாக இருப்பதன் மூலமாக இறை நெருக்கத்தை பெற முடியும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறலாம். இதற்கு ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் அது. சினா மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி, மிக பிரம்மாண்டமான கூட்டத்திற்கு சொந்தக்காரர். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே சில நபிமார்களை பார்த்தேன். அந்த நபிமார்களும் அவர்களுடைய உம்மத்தையும் பார்த்தேன். அந்த உம்மத்து ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க. சில நபிமார்களுடைய உம்மத்துகள் 10,000, 20,000, 50,000 இருந்தாங்க. சில பேர் 100 பேர் தான் இருந்தாங்க. சில பேருடைய உம்மத்து 100க்கும் கம்மியாக இருந்தாங்க. சில நபிமார்களை ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய உம்மத்து 10 பேருக்கும் குறைவாக இருந்தாங்க. இப்படிலாம் இருந்தாங்க. 2-3 பேர்லாம் இருந்தாங்க. அப்படிலாம் இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏறக்குறைய 1000 ஆண்டு காலம் நபியாக திகழ்ந்து மக்களுக்கு போதித்து அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் 82, 83 பேர் தான். வருஷத்துக்கு 10 பேர் கூட இல்லை, இல்லையா? ஆக 10 வருஷத்துக்கு எத்தனை பேர்? 1000 வருஷத்துக்கு 83 பேர் தான். அப்போ 100 வருஷத்துக்கு 10 பேர் கூட இல்லை. 100 வருஷத்துக்கு 10 பேர்னு சொன்னால் 950 வருஷம் வந்திருக்கிறாங்க. அப்போ எப்படி வந்திருக்கணும்? 950 பேராக வந்திருக்கணும். இல்லை, அந்த இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் 95 பேராவது வந்திருக்கணும். ஆனால் வெறும் 83 பேர் தான் இஸ்லாமியத்தை என்ன செஞ்சுக்கிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நசீப். இப்படி பல நபிமார்களை பார்க்கிறாங்க. ஒரு நபி அவர்களுக்கு காட்டப்பட்டது, எனக்கு ஒரு நபியை காட்டப்பட்ட ஒரு கௌமை காட்டப்பட்டது. எப்படி இருந்ததுமா? பிரம்மாண்டமான கூட்டம், பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை நான் பார்த்தேன். கட்டும் கூட்டாது, மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை நான் பார்த்தேன்.
அந்த கூட்டத்தை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். இந்த கூட்டமாக என்னுடைய கூட்டம் இருக்க வேண்டுமே. யார் சொல்றா? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய உம்மத்தாக இது இருக்கணுமே. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான கூட்டமாக இருந்தது. அப்போ எனக்கு கீழலி, எனக்கு சொல்லப்பட்டது, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கௌம் என்று சொல்லப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் லேசான கூட்டம் இல்லை, பெரிய கூட்டம். அது பனு இஸ்ரவேலர்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க, பெரிய சமூகம். என்னுடைய சமூகமாக இந்த பெரிய கூட்டம் இருக்கணுமே என்று நான் விரும்பினேன். ஆனால் அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம் என்று எனக்கு சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு இன்னொரு கூட்டத்தை காட்டப்பட்டது. அது இதைவிட பிரம்மாண்டமாக, சத்தல் உஃபுக், வான மண்டலங்களை எல்லாம் நிரப்பக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இருந்தது. அதுதான் உங்களுடைய சமூகம்னு சொல்லப்பட்டது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு, உம்மத்திற்கு அடுத்தபடியாக மிக பிரம்மாண்டமான உம்மத்தை வைத்திருப்பவர்கள் யார் என்றால் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு நபியாக இருந்தாங்க, ரசூலாக இருந்தாங்க, அல்லாஹ்வோடு நேரடியாக வசனிச்சாங்க, வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுஹுஃபு என்று சொல்லக்கூடிய ஆகமங்கள் கொடுக்கப்பட்டது என்று பல சிறப்புகள் அவர்களுக்கு உண்டு, பல்வேறு சிறப்புகள் அவர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நபி. அவர்களுடைய காலத்தில் ஒரு சமயம் மழை இல்லாமல் போச்சு. மழை இல்லாமல் போன போது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களையெல்லாம் அழைச்சி கொண்டு வந்து ஒரு வெட்ட வெளியிலே பொது திறந்த மைதானத்தில் வச்சு வெயிலில் நின்றுக்கிட்டு துஆ செய்கிறாங்க. யா அல்லாஹ், மழை இல்லை, மக்கள்லாம் வதங்கி வாடுகிறார்கள், எங்களுடைய மிருகங்கள் எல்லாம் சாவுகிறது, எங்களுக்கு பால் சரியாக கிடைக்கல, உணவு இல்லை. மழை இல்லைன்னா பயிர் பச்சைகள் முளையாது, சரியாக தண்ணீர் இல்லை என்றால் பயிர் பச்சைகள் முளையாத போது ஆடு மாடுகளினுடைய வயிறெல்லாம் பட்டினி ஆகிடும், சரியாக பால் சுரக்காது. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு பஞ்ச நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் நோய்களும் அதிகமாகிவிட்டது. யா அல்லாஹ், எங்களுக்கு மழையை இறக்கி எங்களுடைய கஷ்டங்களை நீ தீர்த்து வைப்பாயாக கெஞ்சி துஆ செய்கிறாங்க சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 2-3 நாள் ஆகியும் மழை வரல. அல்லாஹ்விடத்தில் ரொம்ப கெஞ்சி கேட்டபோது அல்லாஹ் சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, சாலிஹீன்களை உங்களோடு சேர்த்து கொள்ளுங்கோ அப்படிங்கிறான். யாரை? நல்லடியார்கள், அவுலியாக்களை உங்களோடு இணைத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஒரு தகவலை சொல்கிறான். இப்போ நம்ம விளங்கிக்கிடணும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட அல்லாஹ்விடம் அந்த காலத்தில் மிக நெருக்கமானவர்கள் யாராவது இருப்பாங்களா? யாரும் கிடையாது. அதான் நம்ம ஈமான். அந்த காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்ந்த காலத்தில் அவர்கள் தான் நம்ம டாப். அவர்கள் ஏன்னா அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறாங்க. ரசூலை விட, ஒரு நபியை விட எந்த வழியும் பெரிய ஆளாகிட முடியாது. அதுவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலுல் அஸ்மில் உள்ளவங்க. அவர்களை பற்றி நிறைய செய்திகளை எல்லாம் குர்ஆன்ல அள்ளி கொட்டி இருக்கிறான். பல இடங்களில் அவர்களுடைய வரலாறுகளை குறிப்பிடுறான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நபியை விடவா அவுலியாக்களை, நாதாக்களை, நல்லடியார்களை உங்களோட சேர்த்துக்கங்க அப்படின்னு சொன்னா ஏன் அல்லாஹ் சொன்னாங்கிறத நம்ம விளங்கிக்கிடணும். ஏன் அல்லாஹ் சொன்னா அப்படின்னு கேட்டால், நல்லடியார்கள் சாலிஹீன்களினுடைய அந்தஸ்து, அவர்களுடைய மகாம் எத்தகையது, என்னிடத்தில் இந்த மக்களும் நீங்களும் அதை மாதிரி சாலிஹீன்களாக, நல்லடியார்கள், அவுலியாக்களாக மாறணும், அதற்காக தியாகங்களை செய்யணும், அதற்காக பொறுமையை மேற்கொள்ளணும் என்பதை காட்டுவதற்காக ஒரு படிப்பினைக்காக அல்லாஹ் சொன்னான். அப்போ அல்லாஹ் அவங்க கேட்டாங்க, அப்படிப்பட்ட நல்லடியார், நீ விரும்பக்கூடிய நல்லடியார் எங்கே இருக்கிறாங்க? நான் சேர்த்துக்கிறேனே, அவங்கள்ட்ட போய் நான் துஆ செய்யுங்கன்னு சொல்கிறேனே. அப்படியா? இந்த அடுத்த ஊரில், அந்த பக்கத்தில், அந்த ஊரினுடைய கடைசி பகுதியில் ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு இடத்தையும் அல்லாஹ் குறிப்பிட்டு அவங்ககிட்ட போங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்புகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே வர்றாங்க. வந்தாங்க. ஒரு சாதாரண எளிமையான தோட்டத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார். சில மனிதர்கள் பெரிய தலப்பா கட்டி, நம்ம கோட்டு போட்டு சூட்டு போட்டு பெரிய இதாக இருப்பாங்க, தாடி வச்சு அதெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் சில மனுஷரை பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருப்பான், பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவன் தான் உயர்ந்தவனாக இருப்பான், நாம பைத்தியக்காரனாக போயிடுவோம். ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ருப்ப மத்ஃபூஇன் பில் பாப், சில மனிதர்கள் வாசலிலே தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, தாப்பா நீலாம் உள்ளே போகாத, இதெல்லாம் விஐபி வரக்கூடிய இடம், நீ வெளியே போ, எல்லாம் மிச்சம் இருந்தால் எதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு சாப்பாடு நடக்குது, வெளியில் நிறுத்தி வச்சிருவாங்க. அப்படி வெளியிலே நிறுத்தி வைக்கக்கூடியவர்கள், தடுக்கப்படக்கூடியவர்கள், வாசலிலே தடுத்து நிறுத்தி வைக்கப்படக்கூடியவர்களில் பலர் அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் உடனடியே கொடுத்துருவான். அப்படி சில மக்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அஷ்அத் அக்பர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவருடைய ஆடையெல்லாம் கசங்கி போய் இருக்கும், அவருடைய முடிகள் எல்லாம் பரட்ட முடியா இருக்கும், பார்க்கறதுக்கே லட்சணமா இருக்க மாட்டார்.
அப்படிப்பட்ட சில மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மக்பூல் துஆ, அல்லாஹ்விடத்தில் அவருடைய பிரார்த்தனை உடனடியாக அங்கீகரிக்கப்பட்டுவிடும் என்று அல்லாஹ் சில மனிதர்களை பற்றி சொல்றான். எனவே யாரை பற்றி நம்ம தப்பாக நினைச்சிடக்கூடாது, அதில் கவனமாக இருக்கணும். யாரையும் குறைச்சி என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம மதிச்சிடக்கூடாது. அருமையான பெருமக்களை நம்ம நிறைய வணங்கிட்டோம், நம்ம கரெக்டாக இருக்கிறோம், நம்ம சத்தியத்தில் இருக்கோம், அப்படிலாம் கிடையாது. அவங்களுடைய கல்பு அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, அந்த வகையில் இந்த மனிதரை போய் பார்க்குறாங்க. இந்த மனிதர் ஒரு சாதாரணமாக சராசரி மனிதரை விட சர்வ சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆனால் விளங்கிக்கிட்டாங்க இவங்க தான் அவங்க. ஏன்னா இந்த அங்கே ஒரு மனுஷர் இருக்குன்னு அல்லாஹ் சொன்னா இல்லையா, அந்த இடத்துல அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை. எனவே இவங்க தான் அப்படிங்கிறது விளங்கிக்கிட்டாங்க. அந்த மனிதரை மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தது கிடையாது, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த மனிதரும் பார்த்தது கிடையாது. இப்போ போயாச்சு. போனதும் அந்த மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாங்களை பார்த்துட்டு கேட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வாங்கலேன் அப்படின்னு கேட்கணும். இவங்களுக்கு திகைப்பாச்சு. என்னடா இது வரைக்கும் இவரை பார்த்ததே இல்லை, இவர் நம்மளை மூசான்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு, நான் தான் மூசான்னு எப்படி உங்களுக்கு தெரியும், யார் உங்களை இங்கே அனுப்பினானோ அவன் தான் இங்கே எனக்குன்னு சொன்னான் மூசா வர்றாருன்னு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஏன்னா மழையாக வேணும், மழைக்காக வேண்டி வந்தீங்களா? ஆமாம், மழை இல்லாமல் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. இந்த 3 நாட்களாக நாங்கள் மழையை வேண்டி பிரார்த்திக்கிறோம், அல்லாஹ் அந்த மாதிரி உங்களை நாடி விஷயத்தை சொல்ல சொன்னான். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அங்கே ஒரு பாறை கிடந்தது, அந்த பாறையை தூக்கி போட்டு மெம்பர் அதுக்கு மேலே ஏறி நிற்கிறார். ஒரு பாறையை தூக்கி போட்டு மெம்பரில் ஏறி நிற்கிற மாதிரி மெம்பர் ஆக்கிக்கிட்டு அதில் ஏறி நின்றுக்கிட்டு கையேந்துட்டார். கையேந்து எப்படி துவா கேட்கணும்? யா அல்லாஹ், அல்லாவின் திருத்தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம், உன்னுடைய திருத்தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கையேந்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நீ மழை இறக்க மாட்டாயா ரஹ்மானே? உன்னுடைய அடியார்கள் எல்லாம் கரமேந்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் நோன்பு பிடித்தவர்களாகவும் தொழுதவர்களாகவும் அழுதவர்களாகவும் விழித்தவர்களாகவும் இரவு தூங்காமல் நின்று வணங்கியவர்களாகவும் இந்த மழைக்காக ஏங்கி கிடக்கிறார்களே, நீ கிருபை உள்ளவன் இல்லையா, கருணை உள்ளவன் இல்லையா, அன்பாளன் இல்லையா, இரக்கம் உள்ளவன் இல்லையா, கரிசனம் உள்ளவன் இல்லையா என்று அல்லாவையும் புகழ்ந்து, நம்முடைய துஆல எப்படி இருக்குன்னு கேட்டால் அல்லாவை புகழணும். அல்லாவை எந்த அளவுக்கு நம்ம புகழணுமோ அந்த அளவுக்கு புகழணும். ஒன்று. இரண்டாவதாக சலவாத்தை நம்ம சொல்லணும். மூன்றாவதாக நம்முடைய பலகீனத்தை அல்லாஹ்விடத்தில் சொல்லணும். யா அல்லாஹ், நான் பாவி, நான் குற்றம் செய்தவன், நான் குறை உள்ளவன், எதையும் ஒழுங்காக செய்ய தெரியாதவன், நான் எத்தனையோ குற்றங்களை நான் செஞ்சிட்டேன், ஆனால் நீ மன்னிக்கக்கூடியவன்ட்டு அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் பண்புகளை ஒரு பக்கம் சொல்லணும், இன்னொரு பக்கம் தன்னுடைய குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்மை தாழ்த்தி அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி கேட்டால் அது அல்லாஹ்வுக்கு நம்ம பிரியமானது. இதுதான் துஆ கேட்கக்கூடிய முறை. இதுதான் துஆ கேட்கக்கூடிய முறை. நம்ம பிச்சை தானே கேட்குறோம் அல்லாஹ்விடத்துல. கேட்குறது எப்படி கேட்கணும்? ஒரு வீட்டில் போய் கேட்குறதா எப்படி கேட்பாங்க? மனிதர்கிட்ட கேட்குறதே இறக்கத்தோடு தான் கேட்பாங்க. அம்மா ஏதாவது தாங்கம்மா, பசியோடு இருக்குது, அப்படி தானே கேட்குறாங்க. ரப் இடத்துல கேட்குறது அதை விடவும் பணிவாக அல்லவா கேட்கணும். எனவே இப்படி கேட்கணும். ஆனால் அந்த மனுஷர் அப்படி கேட்கல. இதான் வேடிக்கை. இப்படியா கேட்டார்? இப்படி கேட்க வேண்டிய நபர் அப்படி கேட்கல. மேலே ஏறிக்கிட்டு அவர் கேட்குறாரு, யா அல்லாஹ், என்ன நீ மழையை பொழிய வைக்க மாட்டியா? மழையை பொழிய வைக்க மாட்டாயா? மக்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நீ படைத்த மக்கள் தானே, பசியும் பட்டினிலையும் போடுவியா, தாகத்தில் போடுவியா? அவங்களுக்கு உள்ள நீ படைத்திருக்கக்கூடிய ஆடு மாடுகள்லாம் செத்து போய் கிடக்குது, எத்தனை பயிர் பசுகைகள்லாம் நாசமாகி போய்விட்டது, கருகி போய்விட்டது, தண்ணீர் இல்லாமல் நோய்கள் பெருகி போய்விட்டது. இப்படி கஷ்டப்படுத்துவியா நீ? நீ இறக்கமுள்ளவன் இல்லையா? ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற? மழையை பொழியவை அப்படின்னு அல்லாஹ்வுக்கு ஆர்டர் போடுறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிவ்வுன்னு கோபம் ஏறுது. இது துஆ கேட்குற முறையா இது? நம்ம என்னடா இது இவர்கிட்ட வந்து கேட்கலான்னு பார்த்தா இவர் அல்லாஹ்வை அதட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் என்ன மனுஷன், இவர் ஒரு அதப்பு கூட தெரியாதவராக இருக்கிறாரு. போய் இவர்கிட்ட நம்ம வந்துட்டு தப்பான ஆள்கிட்ட வந்துட்டோமோ, அல்லாஹ் வேற ஒரு ஆள்கிட்ட போக சொல்லி நம்ம இவர்கிட்ட வந்துட்டோமோ, வேறு நாம் செய்த தவறோ என்றெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திங்க் பண்ணுறாங்க. நம்ம வேற எங்கேயும் போயிட்டு வந்துட்டோம் போல இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. அவர் விடல, போட்டு விட்டுன்னு பேசி தள்ளிட்டு அந்த பாறையிலிருந்து கீழே இறங்கினதான் தாமதம். மழை கொட்டுன்னு கொட்டி முடிக்குது. சுப்ஹானல்லாஹ், அப்படி மழை பெய்யுது. மழை பெஞ்சிருச்சு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கோபம் அடங்கலை. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது அவ்வளவு மஹப்பத்து உள்ளவங்க, அவ்வளவு பிரியம் உள்ளவர்கள். தன்னுடைய ரப்பு தன்னை நபி ஆக்கியிருக்கிறான், ரசூல் ஆக்கியிருக்கிறான், உலுல் அஸ்மல் ஆக்கியிருக்கிறான், வேதங்களை தந்து ஒரு பெரிய கூட்டத்துக்கு அல்லாஹ் சங்கையாக நபியாக நம்ம ஆக்கி வச்சிருக்கிறான்.
இப்படிப்பட்ட நபியின் மீது பேரன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். அந்த அல்லாஹ்வின் மீது பேரன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கோவம் வருமா வராதா? நம்ம அத்தாவை பற்றி ஒருத்தர் திட்டினார் அதட்டினார்னு வைங்க, நம்ம கோவம் வராது? நம்ம அம்மாவை பற்றி யாராவது ஒருத்தர் சொன்னான்னு வைங்க, கோவம் வராது? அதையெல்லாம் தாண்டிய அன்பல்லவா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய முறை தவறி, அதபு தவறி, டிசிப்ளின் இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல், பண்பு தவறி கேட்பதை பொறுத்துக் கொள்வார்களா மூசா அலைஹிஸ்ஸலாம்? கோவம் வந்துருச்சு. மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, மழை பெஞ்சிருச்சு. ஆனா இங்க 3 நாள் கேட்டு மழை வரல, ஆனா இங்க கொஞ்ச நேரத்தில் அதட்டுல மழை வந்துருச்சு. அவ கீழே இறங்கினதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சட்டை எட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. இப்படி பிடிச்சி உழுப்புனாங்க. என்ன நீ என் ரப்பிடத்துல கேட்கிற மாதிரியே கேட்ட, நீ என்ன பிரார்த்தனை பண்றா, என்ன துவா பண்றா நீ என்று கேட்டதும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கையெடுங்க, எடுங்க கையை. யார் சொல்றா? அந்த மனிதனுக்கு சொல்லல, அவங்க பாட்டில் நிற்கிறாங்க. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, மூசா கையெடுங்க. அப்படி கையெடுக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். கையெடுக்க மாதிரி அவங்களோட சட்டையிலேருந்து கையெடுத்து விட வேண்டும் என்று யார் சொல்றான்? அல்லாஹ் சொல்றான். யார் குறிப்பிட, யார் பேசுறான்? ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பேசுறாங்க. அல்லாஹ் சொல்லிட்டா அவங்க சட்டையிலேருந்து கையெடுப்பீங்களாம். ஏன் தெரியுமா? அவரு இருக்கார, இவரு அவனுடைய ஆளாம். யாருடைய ஆளு? அல்லாஹ்வுடைய ஆளாம். என் ஆள் மேல கை வைக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், அல்லாஹ்விற்கென்று சில மனிதர்கள் இருப்பார்கள். ஹதீதுகளில் வருது, இன்னலில்லாஹி உனாசன் ஔ கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ்விற்கென்று சொந்தமான சில அடியார்கள் இருப்பார்கள். அப்போ என்ன அர்த்தம்? இந்த அடியார்களை கியாமத்து வரைக்கும் நல்லடியார்கள், அவுலியாக்கள், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பெருமக்கள் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி எந்த காரியத்தையும் செய்வாங்க. யார் எதை சொல்கிறாங்கிறத பற்றி கவலைப்பட மாட்டாங்க. லா யஹாஃபு லவ்மத்த லாயிம். அவன் பேசிடுவானோ, தலைவர் பேசிடுவாரோ, முத்தவழி கண்டிச்சிருவாரோ, செக்ரட்டரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்கிறத சொல்லிடுவாங்க, பழிச்சென்று பேசிடுவாங்க. அப்படிப்பட்ட, ஏன்னா அவங்களுடைய பயமும் அவங்களுடைய ஆசையும் அன்பும் அல்லாஹ்வில் தான் இருக்கும், அல்லாஹ்விலே தான் இருக்கும். வேற எதை பற்றியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அப்படிப்பட்ட பண்பாளர்களாக இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய ரிஜாலுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆட்கள். அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி எதையும் செய்வான். அவங்க கேட்ட உடனே கொடுத்துருவான். ஏன்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி அத்தனை தியாகம் செய்யக்கூடிய பெருமக்களாக இருப்பதின் காரணத்தினால் அவர்கள் கேட்டால் உடனடியாக கொடுப்பான். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்டால் உடனடியாக கொடுப்பான். இல்லை, ரசூல் அப்படி ஒரு துஆவை செஞ்சுட்டாங்க அவங்களுக்கு. காரணம் என்ன? மக்கால இருக்கும்போது அவன் மக்காவாசி. ஆரம்பத்திலேயே இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்ட 10 பேர்களில் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வந்துட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. மக்கால் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு என்ன பெயர் தெரியுமா? அம்மாட பிள்ளை. அம்மாட பிள்ளைன்னு அவங்களுக்கு பேர். அவங்களுக்கு என்ன பேர்? அம்மாட பிள்ளை. அம்மாட பிள்ளைன்னு அத்தாட பிள்ளை இல்லையா? அத்தாட பிள்ளை தான். ஆனால் அம்மாண்டா அப்படி ஒரு அம்மாடா, பெத்த அம்மாவை சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. பெத்த அம்மா இருப்பாங்களே, அம்மாட பிள்ளை. அந்த அளவிற்கு பாசம், தாய் மீது பாசம். தாய்க்காக வேண்டி எந்த காரியத்தையும் செய்வாங்க, எதை செய்ய சொன்னாலும் செய்வாங்க. அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும், துன்பமாக, துயரமாக இருந்தாலும் எதையும் தைரியமாக செய்யக்கூடியவர்களாக. அம்மா விரும்பிட்டாங்களா, அம்மாவுக்காக வேண்டி ஓகே, எதுவும் தயார் தான். அவங்களுடைய தாய் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை பார்த்து மக்காவாசிகள்லாம் ஆச்சரியப்பட்டுருவாங்க. அடையப்பா, இப்படி ஒரு அன்பு நம்ம பார்த்ததே இல்லையப்பா, என்ன அன்பா இருக்கிறாங்க அம்மாவின் மீது என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு தாய் அன்பை கொண்டவர்கள் யார்? சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவர்களுடைய தாயார் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னதும் அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. யாருக்கு? அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட இல்லை. அவங்க சொன்னாங்க, என்னடா இது சஅத், நீ முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவனுடைய திருத்தூதர் என்று ஏற்றுக்கொண்டாயாமே? ஆமா ஆமா, முடியாது. அதை விட்டுட்டு தக்ஃபுர் முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தரணும். அவங்களுடைய தொடர்புலாம் வச்சுக்கிட கூடாது. நீங்கள் எவ்வளோ கெஞ்சி பார்த்தாங்க, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரே வீட்டில் இப்போ சண்டை வந்துடுச்சு. ஆனால் தாயின் மீது அன்பு இருக்குது. இந்த பிரச்சனைகளை மட்டும் அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க.
ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் இருக்கும் பொழுது ஒரு நபர் வந்து சொன்னார், சாத் உங்கள் அம்மா வெயிலில் கிடக்கிறாங்க, கடுமையான வெயிலில் கடந்து வேகுன்னு கிடக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, சாகும் வரை உண்ணாவிரதம், சாவர வரைக்கும் நான் வெயிலில் கிடந்து செத்து போயிடுவேன். நான் உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் சாத் இஸ்லாத்தை விட்டு வெளியில் வரணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் அவர்கள் வெளியில் வந்துடணும். இல்லைன்னா நான் அந்த வெயிலில் கிடந்து செத்து போயிடுவேன், சாப்பிடவும் மாட்டேன், தண்ணியை குடிக்கவும் மாட்டேன் என்று சொல்லிட்டாங்க. இந்த உங்கள் அம்மா இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தகவல் கிடைச்சதும் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா ஆஹா நம்ம அம்மா வெயிலில் கிடக்கிறாங்களாமே, பசியோடு இருக்கிறாங்களாமே, தாகத்தில் கிடக்கிறாங்களாமே, வேதனையில் கிடக்கிறாங்களாமே, வெயிலில் மணலில் சுடு மணல், அரபகத்து மணல் எப்படி இருக்கும், பாலை மணல், அதில் கிடக்கிறாங்க. ஓடி வர்றாங்க, அம்மா ஏம்மா இப்படி இருக்கிறீங்க, வாமா வீட்டுக்கு வாமா, இப்படி செய்யாதீங்கம்மான்னு கெஞ்சுறாங்க. முடியவே முடியாது. ஸஅத் ஒன்று நான் செத்து போகணும் அல்லது நான் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீ இஸ்லாத்தை விட்டு வெளியில் வரணும், ரசூலுல்லாஹ் விட்டு வெளியில் வாணி, அவங்கள மறுத்தணும், அவங்களுடைய தொடர்பை நீ துண்டிச்சிடணும். இப்படி ரெண்டும் அவங்க கெஞ்சா இவங்க கெஞ்சா நடக்கையில் அதை விட்டு நான் வரமாட்டேன், நீங்கள் எது வேண்டாம்னு சொல்லுங்கம்மா, இந்த ஒன்றையும் நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேளுங்க, என்ன அழகான வார்த்தைகளை சொல்கிறாங்க, என்ன அழகான வாழ்க்கையை நமக்கு தர்றாங்க, என்ன அற்புதமான போதனைகளை தர்றாங்க, மனிதர்களாக வாழ்வதற்கு ஒரு அற்புதமான நபியே அல்லவா அல்ல நமக்கு தந்திருக்கிறான், அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள இல்லையே. இதுக்கு முன்னால் அவங்களெல்லாம் எல்லாரும் அல்லமீன்லாம் சொல்லிக்கிட்டு தானே இருந்தீங்க, அப்படிப்பட்டவங்களையே ஒரு நபியாக வரக்கூடாதா நீங்கள் என்றெல்லாம் கெஞ்சுறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என்ன செஞ்சணும், அவங்கள விட்டுட்டு வந்துடணும், அவங்கள வெறுத்தரணும், நான் உனக்கு வேணுமா அவங்க உனக்கு வேணுமா அப்படின்ட்டான். எவ்வளோ கஷ்டமான நிலை பாருங்க. ஒன்று நான் அல்லது அவங்க, இந்த ரெண்டு பேரில் ஒன்று சாய்ஸ், சூஸ் பண்ண, இஃப்தர், ஒன்று என்ன தேர்ந்தெடு அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடு, இரண்டில் ஒன்று, இரண்டில் ஒன்றை தான் தேர்ந்தெடுக்கணும், இல்லாட்ட முடியாது என்று அவர்கள் சொன்ன பொழுது இல்லைன்னா நான் அங்கேயே உட்காந்து செத்துருவேன் அப்படின்னு அம்மா சொன்னதும், எவ்வளோ கெஞ்சி பார்த்து நடக்கலைன்னதும் ஸஅத் ரலியல்லாஹு சொன்னாங்க, லவ் அன்ன லக்கி மிஅத்து நஃப்ஸின், மா உங்கள் மேலே நான் ரொம்ப பிரியம் வச்சுருக்கிறேன், அது உங்களுக்கு தெரியும், இந்த மக்கள் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும், எல்லா மக்களுக்கும் தெரியும், அவ்வளோ பிரியமும் அவ்வளோ நேசமும் நான் உங்கள் மேலே வச்சுருக்கிறேன். நீங்கள் எதை சொன்னாலும் நான் செய்வேன், எதை பிரட்ட சொன்னாலும் பிரட்டுவேன், எதை கொண்டு வர சொன்னாலும் கொண்டு வருவேன், என்ன வேணுமானாலும் செய்வேன். ஆனால் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு மட்டும் என்னால் வர முடியாது. அவங்களா நீங்களா என்ற ஒரு கேள்வி நீங்கள் முன்னுக்கு வச்சுட்டீங்க. இந்த ரெண்டில் எனக்கு ரெண்டு பேருமே வேணும், ரெண்டில் ஒன்று தான் சொன்னால் எனக்கு ரசூலுல்லாஹ் தான். என்ன தைரியம், என்ன மஹப்பத் சொல்லிட்டு, அதெல்லாம் முடியாது, என்னுடைய உயிர் இங்கே போகும், இதனால் என்னுடைய உயிர் போகும்னு சொல்லியிருந்தால், ஒரு உயிர் இல்லை உங்களுக்கு 100 உயிர் அல்லாஹ் தந்து, ஒவ்வொரு உயிராக போனாலும் ரசூலுல்லாவை விட்டு நான் வரவே மாட்டேன், ரசூலுல்லாவை விட்டு நான் திருப்பி வர மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சில நிகழ்வுகள் ரசூலுல்லாவுக்காக வேண்டி தியாகம் செஞ்சதன் காரணத்தினால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஒரு துஆ செஞ்சாங்க. என்ன துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம அஜிப் தஅவதஹ் வஸத்தித் ரம்யதஹ், இறைவா அவர்களுடைய துஆக்களை எல்லாம் நீ கபூல் செய்வாயாக, அவர்கள் அம்பு எய்தால் அந்த அம்பை சீராக ஆக்குவாயாக. எத்தனை அம்பு எய்தாலும் கரெக்டாக அந்த பாயிண்டில் போய் அடிப்பாங்க, அவங்களுடைய அம்பு குறி தவறவே செய்யாது. அதே மாதிரி அவங்க துஆ செஞ்சாலும் உடனடியாக கபூல் ஆயிடும். சரதாசுடைய காலத்துக்கு பின்னால் அவங்களுடைய வீட்டில் ஒரே கூட்டமாக இருக்கும். எதுக்கு, பிள்ளையை தூக்கிட்டு வந்திருப்பாங்க, என் பிள்ளை காய்ச்சலாக இருக்குது, என் பிள்ளைக்கு மஞ்சக்காமலையாக இருக்குது, என் பிள்ளைக்கு அப்படி இருக்குது, அல்லது தனக்கு அப்படி இருக்குது, அல்லது வியாபாரத்தில் நான் கஷ்டப்பட்டு போனேன், அல்லது நான் நஷ்டப்பட்டு போனேன், நான் கடன்பட்டு போனேன், அந்த இதெல்லாம் நீங்கி நல்ல சுபிட்சமாக கிடைப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கன்னு கேட்ட ஒரு பெரிய கூட்டம் அவங்க வீட்டுக்கு முன்னாலே இருக்கும். அப்படின்னா பார்த்துக்கங்க நீங்கள் எந்த அளவிற்கு அவங்களுடைய துஆன்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் சிரியா மிஸ்ருக்கு போயிருந்தாங்க. யார், ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்ருக்கு போயிருக்கிறாங்க. மிஸ்ரில் பஜாரில் போயிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னால் பஜாரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு இளம்பெண், இவங்க ஆள் அழகான ஆள், வயசாகிட்டு போம், கொஞ்சம் வயசானாலும் கூட ஆள் அழகாக நல்ல திடகாத்திரமாக இருப்பாங்க. அந்த ஈமானுடைய நூறும் இஸ்லாத்தில் ஆரம்பத்திலே வந்ததிலே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு, அந்த 10 பேர் ஒரு ஆளாக வேறு இருக்கிறாங்க. இப்படி பல சிறப்புகள் அவங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி போகும்போது ஒரு இளம்பெண் அவங்களை அப்படி திரும்பி திரும்பி பார்க்குறான். இப்படி வந்து பார்க்குறதும் ஒத்து பார்க்குறதும்,
சாது நாயம் சொன்னாங்க, நீ ஒரு பொம்பளை பிள்ளை தானே, நீ என்ன இப்படி வந்து என்னை ஊற்று பார்த்துட்டு இருக்கிற, இது அதபா, இது இப்படிலாம் செய்யலாமா, போ, என்னை திரும்பிலாம் பார்க்கக்கூடாது, அடுத்த ஆண்களை பார்க்குறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது, ஏன் வந்து என்ன நீ பார்க்குற, நான் ஒன்று வந்து பார்க்குறேன்னா, நீ எதுக்கு என்கிட்ட வந்து என்ன ஊற்று நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு, இதுக்கு மேலே பார்த்தா வேறு விதமாக ஆகிடும் அப்படின்ட்டு. அந்த பெண் கேட்கல, திரும்பவும் அந்த அவங்கள பெண் செஞ்சு ஒத்து பார்த்துருக்கிறான். உன் தலை திரும்பிடும் அப்படின்னு இருக்கிறான், உன் தலை திரும்பிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவள் சொல்லியும் கேட்கல, அவளுடைய தலை எப்படின்னு அப்படியே திரும்பிடுச்சு, முகம் முதுகு பக்கம் போயிடுச்சு, முகம் முதுகு பக்கம் போய்விட்டது. அந்த அளவிற்கு அவர்களுடைய துஆ கபூலாகிவிடும். மிகப்பெரிய அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்றவர்களாக இருந்தார்கள். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய தாயை துறக்க துணிந்ததின் காரணத்தினால். எனவே அவ்வளோ பெரிய துஆங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்படிப்பட்ட துஆ இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் உள்ள இந்த மனிதர் துஆ செய்ததும் மழை வந்துருச்சு. இவங்க பிடிச்சி கேட்குறாங்க, என்ன நீ? அப்போ அல்லாஹ் சொன்னான், கையெடுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சொல்லி கை எடுத்துருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இவங்க அல்லாஹ்வுடைய ஆளாம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் இவரை முதல்ல சோதித்தான், வறுமையை கொடுத்தான், பசியை கொடுத்தான், தண்ணி இல்லாமல் தாகத்தை கொடுத்தான். வீட்டில் ஒன்றும் இருக்காது, பசி பட்டினியில் இருப்பார். எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், என்ன ஏதோ ஓடுது அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன் அப்படிமா. அல்லாஹ்வை காட்டி கொடுக்க மாட்டாங்க, அல்லாஹ் எப்படி சோதிக்கிறான்லாம் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் மீது அவ்வளோ மஹப்பத், அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு, அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கிறான் அப்படிமா. அதுக்கு பிறகு கடுமையான நோய் வந்தது. நோயில் போட்டு அல்லாஹ் புரட்டி எடுத்தான், கடும் நோய்களை கொடுத்தான், தாங்க முடியாத நோய்களை கொடுத்த பொழுது அவங்கள வந்து பார்க்க வர்றாங்க, எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா தான் இருக்கிறேன், என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவன் என்ன விரும்புகிறானோ அதை தானே நான் பொருந்திக்கிடணும், அவனுடைய விருப்ப பிரகாரம் நான் இருக்கிறேன் அப்படின்ட்டுருவான். அவனுடைய விருப்ப பிரகாரம் தான் நோய். எந்த சமயத்திலும் அவங்க முகத்தை சுளித்ததே கிடையாது. இப்படி பல வருடங்களாக, ஒரு வருடங்களில் 10 20 வருடங்களாக அல்லாஹ் சோதிச்சுக்கிட்டே இருந்தான் அவங்களுக்கு. செல்வத்தை கொடுத்து பிடுங்கினான், ஆரோக்கியத்தை கொடுத்து பிடுங்கினான், வசதியை கொடுத்து பிடுங்கினான், வறுமையிலே போட்டான், பசியிலே போட்டான், சங்கடத்திலே போட்டான், கஷ்டத்திலே போட்டான், போட்டு புரட்டி எடுத்தான். ஒரு பொழுதும் கூட பொறுமையை இழந்து விடாமல் அல்ஹம்துலில்லாஹ் 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 எல்லா காலங்களிலும் அவர் அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் தன்னுடைய நேசராக ஆக்கி கொண்டான். நேசராக ஆக்கி கொண்ட பொழுது இப்போ என்னன்னு கேட்டால், இப்போ அவருடைய நேரம், அல்லாஹ் அவருக்கு அந்த உரிமையை கொடுத்துட்டான். அல்லாஹ் அவருக்கு என்ன செஞ்சிட்டான்? அந்த உரிமையை கொடுத்துட்டான். நாம் போய் ஒரு பிரைம் மினிஸ்டரையோ ஒரு சீஃப் மினிஸ்டரோ பெரிய மினிஸ்டர் இருந்தால், சார் அது அவர் கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லை. அவருக்கு நெருக்கமான ஒரு ஆளாக இருந்தால், சார் கொடுங்க சார், அமைச்சரே எப்படி பேசுகிறாருப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? அந்த அளவுக்கு நெருக்கம் அவங்களுக்கு. அதே மாதிரி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சில நல்லடியார்களை தேர்ந்தெடுத்து கொண்டான். அவர்கள் உரிமையோடு அல்லாஹ்வோடு பேசுவார்கள். நெருக்கம் கிடைத்து விட்டது. காரணம் என்ன? அவர்களை அல்லாஹ் சோதித்த போது அந்த சோதனையில் அவர்கள் வென்றார்கள், அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். சோதனை வரும்பொழுது நீங்கள் பொறுமையாக இருப்பீர்களா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைத்துவிடும். அதோடு ஒவ்வொரு விஷயமா நான் சொல்லிட்டு வர்றேன், இறை நெருக்கத்துக்கு என்ன காரணங்கள் அப்படின்ட்டு. நல்லடியார்களோடு நம்ம சேர்ந்திருக்கிறோம், இறை நேசர்களோடு நம்முடைய தொடர்புகள் இருக்கணும். நம்ம தொடர்புகள்லாம் பெரும்பாலும் யாரோடு இருக்கணும்? நல்மக்களோடு நல்லடியார்களோடு இருக்கணும். அப்படி இருந்தால் அல்லாஹ்வினுடைய, இப்போ உக்கூனு மா சாதிகீன் அல்லாஹ் சொல்கிறான், நல்லவர்களோடு உண்மையாளர்களோடு நீங்கள் சேர்ந்துருங்கன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். இன்னைக்கு பூ இருக்குது, இந்த பூ மட்டுமா மணக்கும்? அதில் கட்டியிருக்க அந்த நூலும் மணக்கும். இப்போ ஏன்? அந்த பூவோடு இருக்கிறதுனால. நல்லோர்களோடு நாம் சேர்ந்திருப்போமே ஆனால் அந்த நன்மை நமக்கு வரும். ஒரு சமயம் ஒரு மையவாடியில் சில மனிதர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருந்ததை ஒருவர் பார்க்குறார், ஒரு நல்லடியார் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஒரு நாள் அந்த மையவாடியில் உள்ளவங்களுக்கு எல்லாருமே திடீர்னு இன்னொரு தடவை பார்க்கும்போது எல்லாரும் வேதனையை விட்டு வெளியேறி எல்லாம் சொர்க்கலோகத்தில் இருக்கிற மாதிரி அவங்களுடைய கபர்லாம் சொர்க்க பூங்காவாக இருக்குது. ஆச்சரியப்பட்டு போனாங்க. இது எப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு கனவில் அறிவிக்கப்பட்டது. அந்த கபரில் உள்ள ஒரு மனிதர் வந்து சொன்னார், எங்களை கடந்து போகக்கூடிய ஒரு மனிதர் ஒரு நல்லடியாருக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, 10 முறை ஸலவாத் ஓதி அதை சேர்த்து வச்சாங்க. அந்த நன்மைகள் எங்களுக்கு சேர்ந்து கிடைத்தது.
ஆக நல்லடியார்களோடு சேர்ந்து அடங்குவது, மையவாடிகளில் நல்லடியார்களோடு அடங்குவதும் பெரிய பாக்கியம். ஏன்னா நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லை, அல்லாஹ் அந்த நல்லடியார்களுடைய கபரிலே சுபிட்சத்தையும் சந்தோஷத்தையும் இறக்கும் பொழுது சூழ இருக்கக்கூடிய கபர்களுக்கு அது கிடைச்சிடும். ஆக நல்லடியார்கள் ஹயாத்தாக வாழும் பொழுது மட்டும் அவர்களுக்கு மற்றவர்களுக்கு சிறப்பு செய்யறதில்லை, மௌத்தானதுக்கு பிறகு சிறப்பு செய்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய தனியாக அவுலியாக்களுடைய தனி சிறப்பு என்ன? அவர்கள் வாழும் காலத்திலேயும் அடுத்தவர்களுக்கு அடுத்த நேர்வழி காட்டி கொண்டிருப்பார்கள், ஹைரானதை செய்து கொண்டிருப்பார்கள், நல்லதை செய்து கொண்டிருப்பார்கள். மௌத்தானதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய அருள் அவர்கள் மீது இறங்கும் பொழுது சூழ இருக்கக்கூடிய கபர்களையும் இறங்கிடும். என்ன பெரிய பாக்கியம் இல்லையா? ஆக அல்லாஹ் கஞ்ச நிலையே, அல்லாஹ் தாராளமாக அள்ளி கொடுக்கக்கூடியவன் அல்லவா? அல்லாஹ் பகீல் இல்லையே, அல்லாஹ் சஹி, அல்லாஹ் முஅத்தி, அல்லாஹ் வஹாப், அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த காலத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் சோதிக்கும் போது நாம் பொறுமையாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய விருப்பம் எதுவோ அதற்காக அள்ளி கொடுக்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு நல்லடியார்களோடு நம்ம சேர்ந்திருக்கணும். 3 விஷயங்களை நாம் இப்போது சொல்லியிருக்கிறோம். பல விஷயங்களில் குறிப்பாக இந்த 3 விஷயங்கள். முதலாவதாக கொடுப்பது, அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக அள்ளி கொடுப்பது, அவர்களுக்கு என்ன பிரியமோ அந்த பிரியத்திற்காக செலவழிப்பது. இரண்டாவதாக சோதனைகள் வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்வது, அல்லாஹ்வை குறைப்பட்டுக் கொள்ளக்கூடாது. நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் பாவமாக செஞ்சேன், ஆமாம் அந்த பாவம் செய்யறான், அப்படி செய்யறான், அந்த குற்றம் செய்யறான், அதை செய்யறான், இது செய்யறான், அவனுக்கெல்லாம் விடியாதது என் தலையில் விடியுதே, அல்லாஹ் என்னையே இப்படி சோதிக்கிறான், அப்படிலாம் பேசக்கூடாது. அப்படி பேசுவதற்கு நோ ரைட். அடியார்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவன் எஜமான், நாம் அடிமை. அல்லாஹ் நம்மை சோதித்தால் அந்த சோதனையை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமே அன்றி குறைபட்டு கொள்ளக்கூடாதுங்கிறதில் நம்ம கவனமாக இருக்கணும். மூன்றாவதாக நல்லடியார்கள் என்பதை நாம் அறிந்து அந்த நல்லடியார்களோடு நம்முடைய சகவாசத்தை வச்சுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல மனிதர்களோடு நீங்கள் இருப்பது, தீய மனிதர்களோடு இருப்பது. இதற்கு ஒரு உதாரணம் அவங்களுக்கு சொல்லட்டுமா? அத்தர் வியாபாரியோடு நீங்கள் இருப்பது நல்ல மனிதர்களுக்கு இருப்பதோடு உதாரணம். அதே மாதிரி ஒரு துருத்தியை ஊதி கொண்டிருக்கக்கூடிய கொல்லனோடு இருப்பது தீயவனோடு இருப்பதற்கு உதாரணம். அந்த கொல்லனை குறையா சொல்லல, ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள். அத்தர் வியாபாரியோட நம்ம இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? நமக்கு மனம் வருமா இல்லையா? ஒரு கொள்ளோட உட்காந்தா அந்த இரும்பு அந்த துருள் வாசம் நம்ம வீசும். சிகரெட் குடிக்கிறோன்னு போய் உட்காந்தா நம்ம மேலேயும் சிகரெட்டை வீசிக்கிட்டு தான் இருக்கும். வீட்டுக்கு போகும்போது என்ன சிகரெட் குடிச்சிங்களா நம்ம பஞ்சாயத்து நம்மளை கேட்பான், என்ன எப்போவுமே இந்த புது பழக்கம் அப்படின்பா. என்னடா புது பழக்கங்கிற, சிகரெட்டெல்லாம் குடிக்கிறீங்களே? நான் எங்கப்பா சிகரெட் குடித்தேன், அதான் மாதம் கம்மட்டு அடிக்குது அப்படின்னு. அப்போ என்ன பிரச்சனை எங்கே வருது? நம்ம யாரோட உட்கார்ந்துருந்தோமோ அவர் சிகரெட் ஊதி தள்ளிட்டு இருந்தார், நம்ம மேலேயே அந்த வாசனை படிக்கிறது. அந்த படிவதின் விளைவு இப்படி ஏற்படுகிறது. இத மாதிரி நல்லவர்களோடு சேர்ந்திருக்கும் போது அந்த நல்ல பண்பு நமக்கு வரும். தீயவர்களோடு சேர்ந்துக்கும் போது அவனோட சேர்ந்து நசமா போயிட்டான் சொல்றோமா இல்லையா? நல்லா தான் இருந்தான், இப்போ ட்ரிங்க்ஸ்லாம் அடிக்கிறான். சில இளைஞர்கள் இன்னைக்கு கடந்த இந்த 1ஆம் தேதி புத்தாண்டு பிறப்பு சொல்லி என்ன அட்டகாசங்கள் நடக்குது. தமிழ்நாடெல்லாம் மாறி போயிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு என்று ஒரு பண்பாடு இருக்குது, நமக்கென்று ஒரு பண்பாடு இருக்குல்ல, இந்திய பண்பாடுன்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் சிறந்த பண்பாடாக தமிழர் பண்பாடுன்னு நம்ம நாட்டில் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்மெல்லாம் முஸ்லீம்கள், நம்ம அதை தொட போகிறதில்லை. ஆனால் மக்களுடைய நிலை எப்படி ஆயிடுச்சு? இந்த புத்தாண்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அது வந்தால் வந்துட்டு போகுது. ஜனவரி 1ஆம் தேதி வந்துட்டு போகுது, ஜனவரி 1 அவ்வளோ. இதில் என்ன தப்புகள் செய்ய வேண்டும் என்று பாண்டிச்சேரியெல்லாம் அநியாயங்கள் நடந்திருக்கிறது. இளம் பெண்கள், பள்ளிக்கூட பிள்ளைகள், காலேஜ் பிள்ளைகள் பாரில் போய் என்ன செஞ்சுருக்கிறாங்க? குடிச்சிட்டு கெட்ட செயல்களில் ஈடுபட்டு பெரிய பிரச்சனைகளாக ஆகியிருக்கிறது. காரணம் என்ன? அவங்களுடைய நட்பு நல்ல நட்பு இல்லை, நல்லவர்களோடு சேரவில்லை. தீயவர்களோடு சேர்ந்ததனுடைய விளைவு தீய நிலைகள் அவர்களுக்கு சேருகிறது. நல்லவர்களோடு சேர்ந்திருந்தால் நல்ல நிலைகள் வரும். இதை விட்டுட்டு பாவிகளோடு போய் சேர்ந்திருக்கும் பொழுது, குற்றங்களை செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்திருக்கும் பொழுது அந்த குற்றங்கள் தான் அவங்களுக்கு பழகிடும். இப்போ நம்ம தமிழ் பேசுகிறோம், நம்ம தமிழ் காரணம் என்ன? நம்முடைய தாய், நம்ம அம்மா, நம்ம அப்பா, நண்பர்கள் எல்லாம் தமிழ் பேசுகிறோம். வேறு நாட்டில் இருந்தால் இங்கிலீஷ் பேசுவோம், அரபு நாட்டில் இருந்தால் அரபு பேசுவோம், ஃப்ரெஞ்சில் இருந்தால் ஃப்ரெஞ்சு பேசுவோம், பெங்களூரில் இருந்தால் கர்நாடிக் பேசுவோம், ஆந்திராவில் இருந்தால் தெலுங்கு பேசுவோம். அப்போ நம்முடைய சுற்றுச்சூழல்கள் என்ன மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழி பேசுகிறத மாதிரி நம்முடைய சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி நடக்கிறார்களோ அப்படி தான் நாமும் நடப்போம். அதான் நமக்கும் தெரியும்.
நாம என்ன பேசுறோமோ, நம்ம என்ன நடவடிக்கையில் ஈடுபடுகிறோமோ. எனவே நாமும் சரியாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் யாரோடு பழகுகிறார்களோ அவர்களும் சரியாக இருக்கணும். தப்பான ஆட்களோடு பழக ஆரம்பித்தால், நாமும் தப்பாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததிகளும் நாசமா போயிடும். எனக்கு முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு அவுலியாக்களை பாருங்க, அவங்க சுஹபத்துக்கு யாரை எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா? அல்லாஹ்வை தான் எடுத்துக்கிட்டாங்க. தன்னுடைய தொடர்புக்கு அவங்க யாரை எடுத்துக்கிட்டாங்க? அதனால தான் அவுலியாவுல்லாஹ், இறை நேசர்கள், இறைவனுடைய ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்கள தங்களை உருவாக்கிக்கிட்டாங்க. அல்லாஹ்வையே உண்மையான நண்பனாக அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அவன் எப்போது கைவிடுறது இல்லை. சில சமயங்களில் நண்பனாக இருப்பான், கஷ்ட காலத்தில் கையை விட்டுட்டு போயிடுவான். ஒரு துன்பமான நிலை வரும்போது ஆளை காணாம போயிடும். ஒரு கஷ்டமாக இருக்கப்பா, ஒரு 5 லட்ச ரூபா தந்த உதவுன்னு கேட்டால் போதும். அவன் நல்ல நண்பனா இல்லையாங்க தெரியும். அவனோட கோடிக்கணக்காக இருக்கும். இல்லைப்பா ரொம்ப டைட்டாக இருக்குது, இப்போ சொல்கிறதுக்கு ரொம்ப வசதி, போட்ட பணத்தையும் எடுக்க முடியாமல் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், என் பணத்தையும் என் பேக்கில் கிடக்கு எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருப்பான். சொல்லிடுறேன், நானே ஏடிஎம் வாசலில் 8 நாளாக நான் காத்து கிடக்கிறேன், ஒரு பைசா எடுக்க முடியல எங்கள் ஆசை அப்படின்னு இப்போ சொல்கிறதுக்கு வசதி இருக்குது. இல்லாட்டாலும் மற்ற காலங்களிலும் கூட தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்து உதவுவதற்கு முன் வரவில்லை என்றால் அவன் என்ன நண்பன்? காசு சும்மா வச்சுட்டு இருப்பான், தேவையில்லாத விஷயங்களில் செலவழிப்பான். அவசியத்திற்கும் அவசரத்துக்கும் ஒரு நண்பன் 10,000 கேட்கிறான், ஒரு 10,000 கேட்கிறான், கொடுக்க மாட்டான். எனவே இவர்கள் எல்லாம் நண்பர்கள், நல்ல நண்பர்கள் அல்ல. இத்தகைய நண்பர்களை தேர்ந்தெடுக்க கூடாது. அதே மாதிரி தப்பான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், தப்பான பார்வைகள் பார்க்கக்கூடியவர்கள், இவர்களோடு உங்களுடைய தொடர்புகளை வைத்துக் கொள்ளக்கூடாது. உங்களுடைய பார்வை, யாருடைய பார்வை அழகான பார்வையாக இருக்கிறதோ, யாருடைய பேச்சு அழகான பேச்சாக இருக்கிறதோ, யாருடைய செயல்பாடுகள் அழகான செயல்பாடாக இருக்கிறதோ, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விரும்பிய நடவடிக்கைகள் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்களோடு நம்முடைய தொடர்புகளை வைத்துக் கொள்வோமேயானால் நம்முடைய வாழ்க்கை என்பது அழகான வாழ்க்கையாக அமையும். சில உதாரணங்களோடு, வரலாறுகளோடு சில செய்திகளை நான் முன்வைத்திருக்கிறேன். அருமையானவர்களே, நான் என்னுடைய உரையின் நிறைவுக்கு வருகிறேன். மொத்தத்தில் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹும் ரசூலும் எதை விரும்பினார்களோ அதை செய்யும். அதுக்கு தயாராக இருக்கணும். அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது, 2 தலைப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த மாதிரி தகவல்களை நாம் இன்ஷா அல்லாஹ், மிக முக்கியமான சில தகவல்கள் எல்லாம் நான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. நாளையும் நாளை மறுநாளும் அவைகளை எல்லாம் சொல்வதன் மூலமாக நானும் நீங்களும் நல்லடியார்களாக மாறுவதற்கும், சாலிஹீன்களாக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்களாக நாம் மாறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம் பாவப்பிழைகளை அல்லாஹ் மன்னிப்பானாக. ஈருலக சௌபாக்கியங்களின் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹு தாலா சாலிஹீன்களாக நல்லடியார்களாக ஆக்கி ஈருலகத்திலும் வெற்றியாளர்களாக என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.